நிமித்தமாக வரையிலிருந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கசடர கற்றவி கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று முறையோடு நூலை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கண்டியார்களுக்கும் மற்றும் எங்களுக்காக இங்கு தெளிவாக ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பண்ணிக்கலந்து வணக்கத்தினையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் முன் பிள்ளைகளுடைய எம்எஸ்கே கலைமகள் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை என்று கூறப்படுகிறார். பொன்னாடை அறிவித்து கலைஞர்களை கௌரவப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கும் விசில் அடிச்சு முடிங்க பேசுவோம். பேசும்போது விசில் அடிச்சீங்கன்னா பேச்சு வெளியில கேட்காது. நீங்களே கெடுத்துருவீங்க போலிய நாடகத்தை. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கலைஞர்களை கௌரவப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக பெணிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமமை என்ற அந்த முருகப்பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை வேல்முருகனை கண்டனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாதனை சிவபாலனை குருநாதனை சக்தி மைந்தனை கிருபாகரனை தயாநிதியை ஞானவேல் ராஜனை வணங்கி விட்டு அதற்கு பிறகு அப்பேற்பட்ட முருகப்பெருமானே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று இந்த குவளையத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் போற்றி துதிக்கக்கூடிய என் முருகனை குமரனை அழகனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக இந்த கதையினுடைய தலைவராக விளங்கக்கூடிய எங்க அப்பா ஊர் தலைவர் எங்க அப்பா தெரியுமா? சொல்லி விட்டு ஆமையா இல்லைங்களா? எப்படி ஊதி விட்டு வந்தீங்களா? குறிச்சி நிலத்தினுடைய தலைவரினுடைய மகள் அல்லவான அப்போ ஒரு முக்கியமான பொறுப்பை வழக்கம் போல கொடுத்து அனுப்பி வச்சிருக்கிறாரு. அது என்ன என்பதை தெரியப்படுத்துவதற்கு முன்பாக வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு என்னாலும் குறையவே இல்லை. மக்களே எல்லாத்தையும் சரி இருக்கிறாங்க, இருக்கிற மக்கள் அப்படியே விடிகிற வரைக்கும் இருந்தாங்கனாலே மகிழ்ச்சி. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை முதலிலே பண்ணக்கிட்டு அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள் எல்லாம் அப்படின்றாங்க. சண்முக நதி போலும் சரவணன் புகழ் பாடும் பழனி மலை
திருச்சூரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல வழக்கப்படி பரமடைந்த பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு போகணும், ஆண்கள் உழுது வயிறிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். என்ன பெரிய வேட்டையாடுறோம் மாதிரி இப்படின்னா வரைக்கும் என்ன வேட்டையாடி குளூர்ல கொஞ்சம் நடுங்கிறேன் அப்படியா விஷயம். அதனால இங்கே வள்ளியாக நடிக்கும் கலைமகள் அவர்களுக்கு எஸ்பி முத்துமணி சார்பாக 101 நன்கொடை வழங்கப்படுகிறது. எங்களுக்கு எனக்காக அன்பளிப்பை வாரி வழங்கி கல்லாசி வழங்கிய அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காவலுக்கு போறோம் நாங்கெல்லாம். அப்படி காரியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னைக்கு காவலுக்கு அப்படி சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் வரணும் காவலுக்கு. தனியாக செல்லவில்லை, கூட துணைக்கு தோழிகள் எல்லாம் வருகிறாங்க. ஆமா, எங்க சென்றாலும் என்னுடைய அண்ணன் வேற வருகிறார். அண்ணா அப்படின்னு கூப்பிட்டோம். எந்த ஒரு குரல் வளம். 2 தோழிகள் சொன்னேன் இல்லையா, ஒரு தோழி தானே வந்தா, இன்னொரு பெண் எங்க இருந்து வந்தா நீங்க நினைச்சிருக்கேன். அழகா இருப்பானு, ஒரு பெண் தான் வந்தாங்க, பெண் மாதிரியே இருப்பா. அப்படியா கேட்டா பொம்பளைதான் சத்தியம் பண்ணா. இங்கே வருங்க, பேப்புல பேர் எழுதி வச்சு வாசிக்கிறாங்க. அதனால அப்பேற்பட்ட என்னுடைய தோழிகளை அழைத்து சென்று முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணை கதிர்களை அறுவடை செய்து காவல் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். காவல் முருக பெருமானுக்காக அப்படின்னு சொன்ன உடனே மனதில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. அது இன்றைய நிகழ்வு அப்படிங்கிறது கும்பாபிஷேக விழா தானே. விநாயக பெருமான் சமீபமா போற எல்லா ஆலயங்களையும் பெரும்பாலும் விநாயகர் ஆலயங்களுக்கு தான் கும்பாபிஷேகமே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 2-3 கோயிலுக்கு போனது பூரா விநாயகர் விநாயகர்னு முழுமுதற் கடவுளாக மூலப்பொருளோனாக விளங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமான் தான். இன்னைக்கு எந்த காரியங்களாக ரொம்ப எளிமையான தெய்வம் யாருன்னா அவர் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவுல ஆலய வழிபாடெல்லாம் செஞ்சுதான் வணங்கினாதான் அவருடைய அருள் இருக்கும்னு இல்ல. அவர் இருக்கிற இடமே ரொம்ப எளிமையான இடம். ஆத்தங்கரையில, அரச மரத்தடியில, தெருவுக்கு தெரு ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ரொம்ப பெரிதாலாம் அவருக்கு படையல் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அருகம்புல்லு ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய சாதாரண மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தாலே அவருடைய அருள் இருக்கும். அருகம்புல்லு, வெள்ளை இருக்கும் பூவு, ஏன் இதெல்லாம் அவருக்கு உகந்ததாக இருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எருக்கம் பூ இருக்குல்ல, நீங்க பாத்திருப்பீங்க. எருக்கம் பால் அதுல இருந்து வரும். எருக்கம் பூ எடுத்து விநாயகர் சதுர்த்தி அப்பட அதை கோர்த்து அவருக்கு மாலையாக அணிவிக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. இந்த எருக்கம் பூவும் அருகம்புல்லோ விநாயக பெருமானுக்கு சூட்டுவதற்கு முன்பாக ஒரு பிச்சி பூ இருக்கு, ஒரு மல்லிகை பூ இருக்கு. இந்த பூவை பார்க்கும் பொழுது பெண்கள் மனசுல இல்ல ஆணோ பெண்ணோ யார் மனசுல என்ன தோணும்? அழகா இருக்குல்ல அந்த பூ, தலையில வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். ஆனா வெள்ளை இருக்கும் பூவையோ அருகம்புள்ளையோ பார்த்தா இந்த தலையில சூடணும்ன்ற எண்ணம் வருமா? அந்த பூவை பார்த்து கூட அந்த எண்ணமே வராத அளவுக்கு ஒரு விசேஷமான மலரை தன்னகத்தையே வச்சிருக்காரு. தனக்கு அர்ச்சிக்கக்கூடிய மலராக விநாயக பெருமானுக்கு உகந்ததாக இருக்கு அப்படின்னா அது அருகம்புள்ளும் வெள்ளை இருக்க மலரும் தான். ஆக அப்படிப்பட்ட எளிமையான தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மிக சிறப்பாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா, அதாவது குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா அப்படின்ற ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இங்க நடைபெற்று முடிஞ்சிருக்கு. கும்பாபிஷேகம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்றது முன்னோர்களினுடைய வாக்கு. இங்க எந்த நூலை எடுத்துக்கிட்டாலும் ஆலய வழிபாடு எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத பெரிய நூல்கள் எல்லாம் ஆன்மீக இலக்கியங்களை நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. அந்த வகையில ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னா கடவுளை வீட்லயே வச்சு வழிபாடு பண்ணலாம்ல. நம்ம கிட்டதான் வீடுக்கு பூஜை அறை இருக்கு, படங்கள்லாம் இருக்கு. அதுல வச்சு தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யாம ஆலயத்திற்கு சென்று ஏன் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்களா, ஆலயம் எதற்கு அப்படின்றதற்காக. தெய்வம் தான் எங்க எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறாரு, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வத்தை எங்கும் வணங்கிக்கலாமே, எதற்கு ஆலயம் அப்படின்னாரா. அப்படி கேட்கும் பொழுதுதான் சுவாமி சொன்னாங்க, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பான்னு. போய் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தார். நான் உங்கள்கிட்ட தண்ணி மட்டும் தானே கேட்டேன், செம்பும் சேர்த்தா கேட்டேன். தண்ணி எப்படிங்க அள்ளிட்டு வருது? செம்புன்னு ஒண்ணு வேணும்ல. அப்படிதான்ப்பா இறைவனுடைய அருள் எங்கும் பரவி இருந்தாலும் அதை எடுத்து சொல்வதற்கு எப்படி ஒரு பாத்திரம் ஒரு தண்ணீரை கொண்டு வருவதற்கு தேவைப்படுதோ அது போல இறை அருளை முழுமையாக நிறைந்து அதை முழுமையாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் ஆலயம் அப்படின்னாரா. ஆக இறைவனுடைய சக்தி என்பது எங்கும் பரவி இருந்தாலும் அதைத்தான் தாய்மானவர் பாடுகின்றார். அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாகி ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து தன் அருள் வெளிக்குள்ளே அகிடாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராக தழைத்து நின்று அருள் செய்யக்கூடியது இறையருள். அப்படி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறையருளை ஒன்று சேர்த்து ஒருமித்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்னா ஆலயம் தான். அந்த ஆலயத்திற்கு மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்து முடிக்கணும்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும். ரொம்ப சிறப்பாக அந்த கும்பாபிஷேகத்தை செய்து முடித்த
நமது ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் முதல்கண் மனமார்ந்த நன்றி. கும்பாபிஷேக விழா முடிஞ்ச உடனே எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல முடிஞ்சிடுற மாதிரி. ஆனா கிட்டத்தட்ட எங்களுடைய நிகழ்ச்சி 8 மணி நேரம் விடிகிற வரைக்கும் நாடகம் நடக்கும். அதுல வள்ளி திருமண நாடகத்தை தேர்வு செய்து நாடகத்தை வைக்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டு நாடகத்தை தேர்வு செஞ்சீங்க இல்லையா, அதுக்கே மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு கும்பாபிஷேகம் முடிந்த உடனேயே அந்த ஊர்ல ஒரு திருக்கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அதை விட மிகப்பெரிய ஒரு புண்ணியம் வேற எதுவுமே கிடையாது. அப்படி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னா அது வள்ளி திருமண நாடகம் தான். ஆமா, அப்பேற்பட்ட நாடக கலையையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கும் விதமாக நாடக கலை நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த கிராமத்தார்கள் விழா கம்பியார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஆக அந்த வகையில இப்படி எல்லாம் கோயில் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதிலும் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய கோயில் அப்படின்னா கலியுகத்துல நிறைய வழிபாடு யாருக்குன்னா முருகனுக்கு தான். இப்ப கூட தைப்பூசம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுல பழனியில பாத்தி அப்படின்னா பயங்கர கூட்டம் இருக்கும். தைப்பூசம் அப்படிங்கிறது என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பாத யாத்திரை பக்தர்கள் பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகப்பெருமானை காண்பதற்காக பாத யாத்திரையாக நடந்தே சென்று பாத யாத்திரை நடந்து போறது, காவடி எடுக்கிறதுல கூட வகைகள்லாம் இருக்கு. சாதாரண காவடி எடுக்கிறது, பறவை காவடி எடுக்கிறது, வேல் குத்தி தேர் எடுக்கிறது. இந்த பறவை காவடி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே பயங்கரமா இருக்கும். அப்படியே பார்க்கும் பொழுது எப்படி இப்படி எல்லாம் முடியுதுன்னு உணர்ச்சி வசப்படுறது மாதிரி தன்னுடைய உடம்புல முதுகுல கொக்கிகளை குத்தி கொண்டு அந்தரத்திலேயே பறந்து பார்க்கிறதுக்கு பரவசம் ஊட்டும் வகையில நினைச்சாலே மேலெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்கும். அந்த மாதிரியான ஒரு வழிபாடு அப்படின்னா முருகனுக்கு தான். இப்ப இங்க ஒரு கேள்வி வரும், முருகப்பெருமான் பாத யாத்திரை நடந்து வரணும், பறவை காவடி எடுக்கணும், வேல் குத்தி தேர் எடுக்கணும், இதெல்லாம் செஞ்சாதான் என்னுடைய அருள் இருக்கும்னு எங்கேயாவது எந்த புராணமாவது சொல்லியிருக்கானா? கிடையாது. எப்பொழுதுமே தெய்வம் தன்னை வருத்தி அப்படிதான் பக்தி செலுத்தணும்னு சொல்லல. ஆனா அதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாதான்னா அப்படியும் கிடையாது, தாராளமா செய்யலாம். இதெல்லாம் எதனால தெரியுமா? இதெல்லாம் நாங்கள் உங்கள் மீது வச்சிருக்கிற இறைவா, உன் மீது நாங்கள் வச்சிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு. இது எங்களுக்கு தெரிஞ்ச பக்தி அப்படின்றதுனாலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பக்திய ஒவ்வொரு வகையான வழிபாடை வச்சு இன்னைக்கு தெய்வங்களை வணங்கிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமான். தைப்பூசம் அப்படின்ற நிகழ்ச்சி எதுக்காக தெரியுமான்னு இந்த நிகழ்வு, முருகப்பெருமான் முருகனை காட்டிலும் முருகன் கையில இருக்கிற வேல் இருக்கு இல்லையா, அந்த வேலினுடைய மகிமையே மகிமைதான். எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கு. சிவன் கையில சூலாயுதம் இருக்கு, பெருமாள் கையில சக்கராயுதம் இருக்கு, அம்பாள் கையிலையும் சூலாயுதம் இருக்கு, கருப்பு சுவாமி கையில அருவா இருக்கு, ஐயனார் கையில சாட்டை இருக்கு. எல்லா தெய்வங்களுமே இந்த சமயத்துல ஆயுதங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஆயுதத்திற்குமே ஞானம் அப்படின்ற அடைமொழி கிடையாது. முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கு மட்டும்தான் ஞான வேல் அப்படின்ற பேரே உண்டு. ஏன்னா வேலினுடைய வடிவமே ஞானத்தின் வடிவம், ஞான வேல். அந்த வேலை மையமாக வச்சு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. வேல் வகுப்பு, வேல் விருத்தம், வேல் மாறல் அப்படின்னு இத்தனை வகையான நூல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆக அப்பேற்பட்ட ஆயுதம் வேல். ஆயுதங்களுக்கெல்லாம் அரசாக விளங்கக்கூடியது எதுனா வேல் தான். அக்கனா என்ற ஆயுத எழுத்தின் வடிவம் வேல். அப்பேற்பட்ட வேலை முருகப்பெருமான் தன்னுடைய தாயாராக விளங்கக்கூடிய அம்பிகையிடமிருந்து வாங்கிய நாள், அந்த நாள் தான் தைப்பூச திருநாள். சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்ஹாரம் செய்த முருகன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயரே உண்டு. அப்படி முருகப்பெருமான் வேலை வாங்கிய நாள் தைப்பூசம். அது மட்டும் கிடையாது, இந்த தைப்பூசத்தன்று நீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் காவடி எடுத்து போகும் பொழுது இந்த விளைஞ்சு வருதுல தானியங்கள்ல நெல்லு, பயிறு, கிடைக்கிற கம்பு, சோளம் இதெல்லாம் முதல்ல அறுவடை பண்ண உடனே கொண்டு போய் இறைவா முருகா உன்னுடைய கருணையால் தான் இந்த பயிரெல்லாம் விளைந்து எங்களுக்கு உணவாக கிடைச்சிருக்கு, அதனால முதல் படையில உங்களுக்கு கொடுத்து உனக்கு கொடுத்து நாங்க நன்றி சொல்றோம் அப்படின்றதற்காக விவசாய பெருமக்கள் எல்லாம் விளைந்த தானியங்களை எடுத்து சென்று முருகனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் அப்படின்னா அதுவும் தைப்பூசத்தின் நாள் தான். அப்பேற்பட்ட தைப்பூசத்திலே ஒவ்வொரு மாதமும் முருகனுக்கு சிறப்புக்குரிய மாதம் தான். தைப்பூசத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. அப்பேற்பட்ட இறைவன் முருகன், அந்த முருகனுக்காக தான் இன்று காவல். அதனாலதான் சம்மதமே கொடுத்தேன், இல்லாட்டி சம்மதிச்சிருக்க மாட்டேன். அதனால காவல் சிறக்க, செவ்வன நடக்க, எல்லா தெய்வங்களையும் வணங்குவோம், வழிபாடு செய்வோம், நல்லதே நடக்கட்டும். வெற்றிவே முருகனுக்கு, வீரவே முருகனுக்கு, ஞானவே முருகனுக்கு. சொல்லலாம் கோவிந்தான்னு சொல்லலாம், அரோகரன்லாம், நாம எதையாவது சொன்னா சரிதான். அதனால அப்பேற்பட்ட உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அம்மை ஆதிபராசக்தி, அகிலாண்டேஸ்வரி, மதுரையை அரசாளும் அங்கேயர் கண்ணி சியாமலா தேவி, மீனாட்சியின் தாய் அம்பிகையை வணங்கிவிட்டு அதன் பிறகாக காவலுக்கு என்னுடைய தோழிகளை அழைக்க வேண்டும். அதனால தாயே கருமாறே, எங்கள் தாயே கருமாறே,
சிவகாமி அம்மையாராக, திருக்கடையூருடைய அபிராமி தாயாராக, திருவாளானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திருப்புவனத்திலே சௌந்தர நாயகியாக, திருப்புற்றாலத்திலே குழல்வாய் மொழி அம்மனாக, திரு ஏடகத்திலே வேலவார் குழலி அம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார் குழலி அம்மனாக, திருமறைக்காட்டிலே வீணாவாத விபுஷ்ணி என்ற யாழை படித்த முடியாளாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திருச்சுழியிலே துணை மாலை நாயகியாக, அகிலாண்டேஸ்வரியாக, அங்கேற்கண்ணியாக, அங்காள பரமேஸ்வரியாக, அழகு நாச்சியாக, காளியாக, நீரியாக, சூடியாக, பத்ரகாளியாக, ஆனைவழியிலே மாசாணியம்மனாக, மடப்புறத்திலே என் தாய் பத்ரகாளியம்மனாக, கொல்லங்குடியிலே வெட்டுடையா காளி, வெக்காளி, சிந்தனக்கர வெக்காளியம்மன், எத்தனை ஊரு, எத்தனை பேரு, காளி, நீலி, சூழி, மாரியம்மன், மந்தையம்மன், முத்தாளம்மன், இத்தனை தெய்வ வழிபாடு. இத்தனை அம்மா இருக்காங்களே, இத்தனை அம்மா வேற வேற அம்மாவா ஒரே அம்மாவா? எல்லாம் ஒரே அம்மா தானே. ஒரே அம்மா தானே. அமைதியா இருங்க. இன்னொன்னு வீடியோ வேற ஓடுதா, அதனால பட்டுன்னு முடிச்சுட்டு போனோம்னாலும் நல்லா இருக்காதுன்னு பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ரசிச்சீங்கன்னா தானே, ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. நான் என்ன பேசுறோம் என்ன பாடுறோம்னு இருக்கிறது குறுகிய மக்கள். ரசிச்சு வேலை வாங்குற மாதிரி நீங்க ரசிக்கிறீங்க பாக்குறீங்கன்னா தானே பேசுறதுக்கு பாடுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். நீங்களா பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க. சரி, கவனிக்காட்டியும் பரவாயில்ல, அமைதியா இருந்தீங்கனாலே போதும். ஆமா, அதனால அப்படி ஒவ்வொரு ஆலயங்களையும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு இன்னைக்கு இருக்கு. அப்பேற்பட்ட சக்தி தான் முருகப்பெருமான் 6 உருவங்களாக இருந்ததை ஒன்று சேர்த்தவள் அவள் தான். 6 குழந்தை, ஒருத்தனை அடிக்கிறதுக்கு 6 தீப்பொறியில இருந்து 6 பிள்ளை. ஒரே ஒருத்தன் இருக்கிறான், அவன் பண்ற அநியாயத்தினாலதான் இவ்வளவு கொடுமை. ஏன்னா அவன் முதல்ல பார்த்து ரொம்ப கெஞ்சி கெதறி தவம் இருந்து தன்னை வருத்தி கொண்டு நல்லவை மாதிரியே நடிச்சு சிவபெருமான்ட்ட இருந்து வரத்தை வாங்கிட்டான். என்ன வரும்? தன்னை எல்லால் சிவனை எல்லால் வேறு சக்தியால் தனக்கு அழிவு நேரிட கூடாதுன்ற வரம். ஆனா சிவன் அழிக்க கூடாது, சிவனை தவிர வேற சக்தியை அழிக்க கூடாது. வரத்தை பாருங்க, சிவனும் அழிக்க கூடாது, சிவபெருமானினுடைய சக்தியை தவிர வேற சக்தியை அழிக்க கூடாது. அவ என்ன பண்ணணும்? சிவனுக்கு நிகரான ஒரு தெய்வம் இந்த உலகத்துல உருவாகணும். வாங்கினா வரத்தை கையில பதவி வந்துருச்சா, அதிகாரம் வந்துருச்சா, இப்ப கொஞ்சம் மண்டகணம் திமிரு ஆணவம் தலை தொங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா இருக்கிற ஆளுகளை பூரா அடிமையாகணும்னு 33 கோடி தேவர்கள் ரிஷிமார்கள் எல்லோரையும் அடிமைப்படுத்திட்டான். எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. வாயு பகவானை கூப்பிட்டு வாச கூட்ட வச்சுட்டான், வருண பகவானை கூப்பிட்டு வாசம் தெளிக்க வச்சுட்டான், சூரிய பகவானை கூப்பிட்டு துணியை காய போட விட்டுட்டான். ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்தான். எல்லாரும் பார்த்தாங்க. ஆக கொஞ்ச நாள் இவருடைய அட்டூழியத்தை பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற காரணகர்த்தா யாரு? நம்ம தலைவர் தான். யாரு? உலகத்திற்கே தலைவனாக விளங்கக்கூடிய ஆதியும் மந்தம் இல்லாத அருட்பெருஞ்சோதி. இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அவர் வாடி உட்கார்ந்து இருக்கலாம், அப்படி பேசாம உட்காந்துக்கிட்டு பார்த்தாங்க எல்லாரும். அவர் அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாரு, நம்ம தான் அவரை போய் தூண்டி விடணும், அப்பதான் எழுந்து வந்து அவனை அழிப்பார் அப்படின்னு எல்லோரும் பார்த்தார்கள். எல்லோரும் கைலாசி நாடி சென்றார்கள். கைலாசி நினைப்பு எப்ப வந்துச்சு தெரியுமா? கையில இருக்கிறதெல்லாம் லாஸ் ஆச்சு, ஒண்ணுமே இல்லாம கைலாயத்தின் எண்ணம் வந்தது. கைலாயத்தை நாடி மக்கள் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏகமும் பரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் என்ற வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தந்தருள வேண்டும், நின்னையே நிற்பால் நிகழ்வேன்னு வேண்டி சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 நெருப்பு பொறிகள் உருவாச்சு. அந்த நெருப்பு பொறிகள் எப்படி உருவாச்சுன்னு கச்சையப்பர் எழுதுகிறார். அருவும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றார் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனி ஆறும் கருணை கூர் முகங்கள் 6 கரைகள் 12 கொண்டு ஒரே திரு முருகன் வந்தார். இந்த உலகமே உயக்கூடிய அளவுக்கு ஒரு அழகனை, ஒரு குமரனை, சிவனுக்கு நிகரான ஒரு தெய்வத்தை சிவபெருமான் தோற்றுவித்தார். அப்படி தோற்றுவிக்கப்பட்ட 6 நெருப்பு பொறி. நெருப்பே தாங்க முடியல, அனலே அனல் அடிச்சுச்சான். அப்படியெல்லாம் அனலிலே கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்? ஆக மனிதர்களின் சிந்தையூர் அப்படின்ற மனசுதான். அப்பேற்பட்ட கந்தபெருமான் அவதாரம் பண்ணி வந்துட்டாரு. சரி இருக்கட்டும், முருகன் பெருமை பேசணும்னா நேரம் போறாது, இந்த நாள் பத்தாது, இந்த பிறவியே பத்தாது, அவ்வளவு பெருமை இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? பத்திக்கு இப்படிதான் வரணும். என்ன செஞ்சு என்ன புண்ணியம்? முருகன் இருக்காருல்ல, அவர் வேற யாரும் நினைச்சீங்கள, அந்த குடும்பத்துக்கு எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆமா, சிவபெருமான் இருக்காரு, யாரு? என் மாமனாரு. ஆதிபராசக்தி யாரு? என் மாமி யாரு? விநாயக பெருமான் இருக்காரு, அவர் யாரு? அவர் என் மச்சான். அப்ப ஐயப்பன் யாரு? என் கொழுந்தனாரு. அப்ப முருகன் எனக்கு யாரு? சித்தப்பாமைய வேணும்.
எவ்வளவு தெளிவா உறவுகளை சொல்றேன். சித்தப்பா மாயனா தம்பி வேணுமா யாரு அண்ணன் வேணுமா? அதான் கிடையாது, சித்தப்பா மாயன்றீங்க நீங்க வாட்டி. உங்களுக்கு சொல்லலங்க, அப்புறம் எனக்கு சித்தப்பா வேணும். உனக்கு எப்படி முருகன் சித்தப்பா? அதான் டேய், நான் சம்பந்தப்படுத்தி பொருத்தமே இல்லாம சொன்னீங்க. அப்படிங்க என்ன பொருத்தம்? அவங்க அப்பா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு அண்ணாமலை. எங்க அப்பா பேரு முன்னாமலை. அவர் பேரு சண்முககுமார். என் பேரு சரவணகுமார். ஓ, அதனால சித்தப்பா பங்காளி தானே. எப்படி எல்லாம் ஒற்றுமையாக்குறாங்க. அதனால அப்பேற்படுத்த வேலை பிடித்த வேலவன் சண்முகன் முருகன் ஆறுமுகன் அவரை என் மேல அவர் மீது எனக்கு அளவு கிடந்த காதல் அன்பு பக்தி. ஏங்க அது அவரை வந்து அவர் நிறைய ஆக முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனாலும் நீங்க நினைக்கலாம் தெய்வயானில் ஏற்கனவே ஒரு மனைவி இருக்காங்களே, அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு திருமணம் அவருக்கு எதுக்கு? அவர் 2 கொண்டாடி கட்டிக்கிட்டா எல்லாரும் 2 கொண்டாடி கட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. அத இதை யோசனை பண்ணா ஒரு கதை தானே ஞாபகம். ஒரு சாமியார் என்ன பண்ணாரா, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாரா உட்காந்து. சரி, எப்படின்னு யாருக்கு தெரிஞ்சு எப்படி தப்பிக்கணும் உபதேசம் பண்ணிருக்காரு. சிங்கம் துரத்துச்சுன்னா பிணம் மாதிரி நடி, சரி, புலி விரட்டுச்சுன்னா மரத்து மேல ஏறு, பாம்பு விரட்டுச்சு அப்படின்னா நேரா ஓடு, யானை விரட்டுச்சுன்னா வளைஞ்சு வளைஞ்சு ஓடு. அப்படி யாருக்கு இருந்து எப்படி தப்பிக்கணும்? அப்பதான் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டிருக்கேன், ஏங்க என் பொண்டாட்டி விரட்டினானா என்னங்க பண்ணணும் அதை சொல்லுவேன். அப்பதான் திருப்பி சொல்லியிருக்காரு, நானே என் வீட்டுல என் கொண்டாட்டி வரட்டி தாண்டா சாமியார் வந்து உட்காந்துருக்கேன். இல்ல நீ உனக்கு வழி கேட்கறீ எப்படா சொல்லுவேன். அது போல இல்ல, மனைவி இருக்கிற ஒரு மனைவி அப்படிங்கிறவ வந்து வீட்டுக்கு ரொம்ப அவசியமான, இல்லாத அகத்திற்கு இல்லாத ஒன்றில்லை அப்படின்னு அதையே பாடி இருக்கிறாங்க. ஆக பெண் இல்லாத வீடு பேய் வாழும் சுடுகாடு. ஆனா உண்மை, பெண் இல்லாத வீடு புடிவாகும் குகை போல ஆகிடுமா. ஆக அந்த வகையில சீக்கிரமாக முருகனை திருமணம் முடித்து, முருக திருமணம் வேறு, தெய்வ திருமணம் வேறு, மனித திருமணம் என்பது வேறு. அதனால முருகன் மீது நான் கொண்ட காதலை சொல்லிட்டு அதன் பிறகு தோழிகளை சந்திக்கலாம். சின்ன கண்ணனால அவள் மனம் கொண்ட ரசிகராகத்தை பாடி சின்ன கண்ணனால சீக்கிரமாக அழைத்து திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத ஆசை. அவரை சீக்கிரமா சேரணும்ன்ற விருப்பத்தோடு நான் வந்து விட்டு என்னுடைய தோழிகள் எல்லாம் வருகை தருவதற்காக காத்துட்டு இருக்காங்க. தோழிகளோடதான் மகிழ்ச்சி வருது முகத்துல. வரட்டும். ஆமா, அவங்க கிட்ட என் காதலை எடுத்து சொல்லணும். அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்க போய் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க உலகத்துக்கு. ஆமா, அப்பதான் தெரியும். ஆனா நீங்க ரொம்ப விவரமா இருக்கீங்க, யாரு எப்படின்றத தெரிஞ்சு. சரி சரி, அதனால சீக்கிரமாக சென்று ஆமா என்னுடைய தோழிகளை சந்திக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை முருகன் மீது கொண்டு காதலை சொல்லிவிட்டு அதன் பிறகாக என்னுடைய தோழிகளை சந்திக்கலாம் அப்படின்ற ஆசையோடு எப்படி முருகனை விரும்புகிறேன் எப்படி சொல்றது. அழகிய மிதிலை நகரிலே யாருக்கு